ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன். ஏன் இந்த நாளிலும் நான் பேச போகிற வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஏன் இதற்கு குறித்ததான வசனம் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்போ பாருங்க, உங்களை என்றென்றைக்கும் நீங்கள் பிறந்த நாள் முதலிருந்து நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் அது முடிந்தும் நீங்கள் அவரோடு நித்தியமாய் வாழுகிற அந்த வாழ்க்கையிலும் என்ன பண்ண போறார்? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இப்போ நம்ம அந்த 7 மாதங்கள் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மிக கடுமையான நாட்களுக்குள்ளதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சில நேரங்களில் மனிதர்களை நம்பி கைவிடப்பட்டு நாம் இருக்கிறோம். பாருங்க, எத்தனையோ கம்பெனிஸ், எத்தனையோ நிறுவனங்கள் நீங்கள் என்ன பண்ணுது, நம்மளோட எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க, கைவிட்டுட்டாங்க. என்னால் முடியலைங்க, இந்த 6 மாதம் எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எக்கனாமி இல்லாததுனால உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல, உங்களுக்கு வேண்டிய அந்த அலவன்சஸை நாங்கள் தர முடியல என்று என்ன பண்ணிட்டாங்க, நிறையா நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டு இருக்கிற நிலைமையாய் அது இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க, அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னா, அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று அவர் சொன்னார் அப்படின்னா அது செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, ஒரு வாசனம் கூட நம்மளுக்கு வேதாகம வழியில் நம்ம இருக்கு. என்னன்னா, நான் உன்னை விட்டு என்ன பண்றது, விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வழியில் நாம் நடக்கும் பொழுது அவர் என்றென்றைக்கும் என்ன பண்ண மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் அவர் மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்பதை நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவனீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் என்றென்றைக்கும் எங்களுடைய கையை நீங்கள் விடமாட்டீங்க என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளதாய் அது இருக்கிறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வரும் நாட்களில் ஆண்டவரே இன்னும் கூடிய சீக்கிரம் ஆண்டவரே இந்த 2020 முடியதாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆண்டவரே நாங்கள் இழந்தது எல்லாம் ஆண்டவரே அந்த 2021 நாங்கள் பெறப்போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கையை விட்டதே கிடையாது ஆண்டவரே, அந்த சூழ்நிலை எங்களுக்கு வந்ததே கிடையாது ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களை நம்பி போனோம், ஆனால் அவங்க எங்களை கைவிட்டாங்க. ஆனால் தேவன் நீங்கள் எங்களை கைவிடலை. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளதாய் அது இருக்கிறதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த எஃபத்தா ஊழியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுகிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் நான் அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். God bless you and be blessed.